Hi friends, welcome to MS Zone. நான் தான் உங்க சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு கேஸ் ஸ்டவ் தான் சர்வீஸ் பண்ண போறோம். एक्चुअली வந்து கேஸ் ஸ்டவ்ல இது வந்து மேஜரா வரக்கூடிய பிரச்சனை தான். சில நேரங்கள் என்ன ஆகும்னா அந்த பர்னரை சுத்தி ரவுண்ட்ல அடியில வந்து எரிய ஆரம்பிச்சிரும். என்ன ரீசன் அப்படி நான் சொல்றேன். இப்போ நம்ம வந்து புதுசு மாத்திரலாம். சோ முதல்ல என்ன ரீசன் அப்படினு சொல்லிறேன் வாங்க. சோ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆன் பண்றேன். சோ ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து சைடுல வந்து நான் சிம்ல வைக்கிறேன். ஓகே சைடுல வந்து உங்களுக்கு அடியில வந்து ஸ்ட்ரைட்டா எரியாம சைடுலலாம் உங்களுக்கு வந்து ஃப்ளேம் வந்து வெளியில வருது. சோ என்ன ரீசன் அப்படினு சொல்லி பார்க்கலாம். சோ நான் அந்த கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே உடனே இத பத்தி பேசணும் அப்படிங்கறத நான் வந்து தண்ணில போட்டுட்டேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரெngth பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடுச்சு. சைடுல வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே தேஞ்சிருக்கு தெரியுதா? சோ இந்த அளவுக்கு மெலிசா இருந்தாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா அடியில வந்து ஃப்ளேம் ஸ்ட்ரைட்டா வராம சைடுலலாம் வந்து கேஸ் வந்து வெளிய ஆரம்பிச்சிரும். சோ அது வழியா வந்து ஃப்ளேம் வரும். சோ அதான் பிரச்சனை. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னா நமக்கு வந்து படபடன்னு ஒரு சவுண்ட் வரும், குபுகுபுன்னு ஒரு சவுண்ட் வரும். சோ அந்த மாதிரி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆஃப் ஆயிடும். நான் வந்து புதுசு காட்டுறேன் உங்களுக்கு. சைடுல பாத்தீங்கன்னா அகலமா இருக்கு. பட் வந்து பழசு பாத்தீங்கன்னா ரொம்பவே தேஞ்சிருக்கும். வித்தியாசம் தெரியுதா? ஸோ அப்படியே மெலிஸ் ஆயிடுச்சு தேஞ்சு நம்ம வந்து அடிக்க கழட்டுவோம் இந்த மாதிரி சுற்றுவோம் அடிக்கடி கழட்டி நம்ம க்ளீன் பண்ணுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி தெரியுது. ஸோ பித்தளையிலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பிராஸ் மெட்டீரியல் நம்ம வந்து புதுசாக ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே நல்லாவே திக்னஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து கரெக்டாக வந்து கச்சிதமாக உட்காரும். பார்த்திங்கன்னா உட்காந்துருச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து சைடில் வந்து வெளியில் வந்து கேஸ் வராது, அதனால் ஃப்ளேமும் வராது. ஸோ இப்போ வந்து பற்ற வச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பே இல்லை, தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபுல்லாகவே மேலே தான் வந்து ஃப்ளேம் வருது. ஸோ அதான் ரீசன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பர்னர் மாத்திரம் தான் சரியான விஷயம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 220 rupeesக்கு நான் வாங்கினேன். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து இந்த மாதிரி எரியும் போது கேஸும் அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ நம்ம வந்து புதுசாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே ஸோ அதே போல் இதுவும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, துரு பிடிச்சிருச்சு. ஸோ வந்து உடையிற கண்டிஷனில் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், புதுசாக வந்து மாற்ற போகிறேன். ஸோ ரெண்டு ஸ்டவ்வுக்குமே நான் வந்து புதுசாக மாற்றிக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 110 rupees தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் நான் வாங்கிட்டேன். ஓகே அவ்வளோதான் மாற்றியாச்சு. ஸோ அதே போல் இந்த பக்கமும் நம்ம சின்ன ஸ்டவ்வுக்கும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகே ஸோ கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பர்னர் வந்து நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பர்னரோட அகலம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்காது. அப்படின்னால இந்த சைடு வழியாக ஃப்ளேம் கேஸ் வந்து வெளியே வராது, ஃப்ளேமும் வெளியே வராது. ஸோ இது வந்து போய் கரெக்டாக கச்சிதமாக உட்காந்துருச்சு. ஓகே ஸோ அதான் இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ, பை பை, see you in the next video. Bye bye.